ஒருவேளை சின்மயி பாடாமையே இருந்திருந்தால் அது வந்து ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். பயங்கரமான டேலண்டட் ஒரு சிங்கர்னு கேட்டா தியோட வாய்ஸ் சொல்லுவேன். அந்த ஒரு விப்ராட்டோ வந்து இன்னொருத்தங்க ரிப்பீட் பண்ண முடியாது, அதே மாதிரி பாடிட முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு டஃப்பான ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு. வாய்ஸ் வந்து அவ்வளோ ஒரு ஃபீலு, அவ்வளோ ஒரு ஒரு பாட்டுன்னா ஆஹா, இந்த பாட்டை இதுக்கு மேலே எப்படி பாடவே முடியாது, யாரா அவ அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணி சின்மயி ஐ லவ் யூ அப்படின்ட்டேன். இந்த கர்நாடிக் ராகத்தை கர்நாடிக் கர்வ்ஸ் கர்நாடிக் சங்கீதியும் சேர்த்து பாடி தான் இத்தனை வருஷம் எல்லாரும் கேட்டிருக்காங்க. அதில் ஊறி போயிட்டோம். திடீர்னு ஒரு வெஸ்டர்ன் சங்கதி வரும்போது இவ்வளோ ஒரு நல்ல ராகத்துக்குள்ள இந்த வெஸ்டர்ன் சங்கதியா, அது இப்படி ஒரு ஓப்பன் சிங்கிங்கா, இந்த ஒப்பீடு கண்டிப்பாக தேவைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒப்பீடுனால தான் தீக்கும் நல்ல பேர் கிடைச்சிருக்கு, ரஹ்மான் சாருக்கும் நல்ல பேர் கிடைச்சிருக்கு, சின்மயிக்கும் நல்ல பேர் கிடைச்சிருக்கு. அப்படி ஒருவேளை அவங்க சொல்கிற மாதிரி 5 வருஷம் அவங்களுக்கு போயிடுச்சுன்னா அவங்க பாவங்கிறத விட லிசனர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப பாவம். இன்னைக்கு இந்த பாட்டு நல்லா இருக்கா இல்லைன்னு பேசிட்டு இருக்கோம், நல்லா இருக்குன்னு பேசிட்டு இருக்கோம், இந்த பாட்டு சூப்பராக வந்திருக்குன்னு பேசிட்டு இருக்கோம், அதை பற்றி ஆராய்ச்சி பேசிட்டு இருக்கோம். ஆனால் இப்படி எத்தனை பாட்டு நம்ம பேச முடியல. சின்மயை வந்து ஒரு தங்கச்சியாக பார்க்குறேன், அதுக்காக சப்போர்ட் பண்ணுறேன், அவங்கள சப்போர்ட் பண்ணுறேன், இவங்கள சப்போர்ட் பண்ணுறேன், அந்த ஏங்களுக்கே நான் போகிறேன். சின்மயை நினைக்கும் போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். கமல் வந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் பேசும்போது தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம்ங்கிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? சார் வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. மணிரத்னத்தின் தக் லைஃப் திரைப்படம் இசை வெளியீட்டு விழாவிலிருந்து தொடங்கிய சர்ச்சைகள் இன்னும் முடிவு பெறவில்லை. சின்மயி தீதி சர்ச்சை, என்னை 5 வருடங்கள் பாடவிடாமல் செய்தார்கள் என்று சின்மயி சொன்னது, அதற்கு முன்பு கமலஹாசன் கன்னடம் தமிழ் சர்ச்சை என்று சர்ச்சைகள் தொடர்கின்றன. இது பற்றிலாம் பேசுவதற்காக நம்மிடம் வந்துள்ளார் பிரபல பாடகர் திரு பிரசன்னா அவர்கள். வணக்கம் பிரசன்னா. வணக்கம் சார். வணக்கம். இந்த சர்ச்சையெல்லாம் கவனிக்கிறீங்களா? ஆமாம் சார், கொஞ்சம் பார்க்குறேன். அந்த படத்தில் வந்து தி வந்து பாடியிருக்காங்க முத்தமழை சாங்கு. அந்த ஃபங்க்ஷனில் அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டு சின்மயி வந்து பாடினாங்க, அதே பாட்டை பாடினாங்க. அஃப்கோர்ஸ் சின்மயி பாடும்போது அது அந்த ஃபீல் வேறு மாதிரி இருந்தது, அந்த பாவம் வேறு மாதிரி இருந்தது. உடனே நம்ம ஆளுங்க எல்லாரும் சோசியல் மீடியாவில் வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரகுமானையும் சேர்த்து வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நல்ல குரலை வச்சுட்டு எதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தீங்க? அதே மேடையில் சொன்னாங்க, இந்த மாதிரி 5 வருஷமாக என்னால் பாட முடியல, சில காரணங்களால் சொன்னாங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு பாடகியை வந்து பாடாமல் வைக்கிறது நியாயமா? நீங்கள் இது 2 குரலையும் கேட்டீங்க, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு அற்புதமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ரஹ்மான் சார் வந்து இண்டஸ்ட்ரிக்கு புதுசாக ஒரு வெரைட்டியாக நிறையா வாய்ஸஸ் இப்போ இல்லை, அவர் வந்த என்ட்ரி டைம்லேருந்தே இதுவே வேலையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால் எத்தனை பேருக்கு நல்ல லைஃபு, எத்தனை பேர் ஃபேமஸ் ஆயிருக்காங்க. அந்த மாதிரி அவருக்கு வந்து புது சவுண்டு கேட்டுச்சுன்னா அந்த சவுண்டை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நம்மலாம் கேள்விப்பட்டது தான். ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து அவருக்கு, தியோட வாய்ஸ் அவருக்கு பிடிச்சதான் அந்த ஆல்பம் கூட அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தார், அவரே ரிலீஸ் பண்ணார். தியோட வாய்ஸுமே ஒரு சின்ன பொண்ணு தான், பட் வந்து பயங்கரமான டேலண்டட் ஒரு சிங்கர்னு கேட்டால் தியோட வாய்ஸ் சொல்லுவேன். அந்த ஒரு விப்ராட்டோ வந்து இன்னொருத்தங்க ரிப்பீட் பண்ண முடியாது, அதே மாதிரி பாடிட முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு டஃப்பான ஒரு ப்ராக்டிஸ் அது வந்து நிஜமாக தியை ரொம்ப பாராட்டுறேன். சொல்லிடலாம் ஈஸியாக, அது வந்து ரிப்பீட் பண்ண முடியாத ஒரு டேலண்டான ஒரு சில நியூவான்சஸ்லாம் வந்து அப்படியே பிரமிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். சின்ன குழந்தையாக இருந்தான்னா யாராக இருந்தாங்க, நம்ம வந்து அந்த காலத்தில் எல்லா ஐஸ்வர்யமா இதே மாதிரி ஒரு ட்ரெண்டான ஒரு வாய்ஸ். அவங்க வந்து இன்றைக்குமே ஒவ்வொரு கோயில் திருவிழாவையும் அவங்க வாய்ஸ் கேட்குது. என்ன காரணம்னா அன்னைக்கே அந்த விப்ராட்டோ கொடுத்துருப்பாங்க, அந்த கேஸ்பிங்கு, அதே மாதிரி அந்த அந்த சில விஷயங்கள்லாம் அந்த எக்ஸ்ட்ரா இன்னைக்கு சொன்ன எஸ்பிபி சார் பண்ணதுக்கப்புறம் நம்ம சொல்கிறோம், அது சிரிக்கிறார் பாடும்போது, அதெல்லாம் தாண்டி நிறைய அந்த விப்ராட்டோவில் விளையாடி இருப்பாங்க எல்லா ஐஸ்வர்யமா. அவங்க வாய்ஸ் வந்து சாதாரணமாக இருக்குன்னு சொன்னோம்னா எப்படி இருக்கும்? அவங்களையும் பி சுஷீலாவும் கம்பேர் பண்ண முடியுமா? முடியாது. இவங்க வேற லெவல், அவங்க வேற லெவல். இவங்கள மாதிரி அவங்கள மாதிரி பாட முடியாது. அதனால் அவங்களுக்கு திறமையை பற்றி நம்ம அப்படி யோசிக்கவே கூடாது. முதல்ல வந்து நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோங்கிறதுல நம்ம பக்குவம் என்னங்கிறது தெரியும். ஒரு திறமைங்கிறது எப்படி ஆராதிக்கணும், எப்படி அதை வந்து அதை பெருமையாக எப்படி
வாழ்த்தணும், பேசணும். அப்போது பார்த்தீங்கன்னா, இப்போ சின்மயி வந்து எனக்கு ரொம்ப 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 வருஷமா தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடகி. இன்ஃபேக்ட் நானும் அவங்களும் ஒரு படம் பாடிட்டு ரெக்கார்டிங்கில் கேட்டோன்னே வாய்ஸ் வந்து அவ்வளோ ஒரு ஃபீலு, அவ்வளோ ஒரு ஒரு பாட்டுன்னா, ஆஹா! இந்த பாட்ட இதுக்கு மேலே எப்படி பாடவே முடியாது. ம். யார்ரா அவ? அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணி, சின்மயி ஐ லவ் யூ அப்படின்ட்டேன். இது வந்து அவங்க வந்து பயங்கரமா சிரிச்சாங்க. என்ன அப்படின்னாங்க, "என்ன இப்படி பாடியிருக்கீங்க? மெலடிங்கிறது ஒரு நல்ல மெலடி தான். பட் அந்த மெலடிய இவ்ளோ ஜஸ்டிஃபை பண்ணி, இப்படிலாம் மெருகேத்தி பண்ண முடியும்." அப்படிங்கிறது வந்து யூசுவலி நானும் நெறைய இம்ப்ரூவைஸ்லாம் பண்ணி பாடுவேன். அவங்களும் அவ்ளோ ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தது. தங்கச்சியா நெனச்சு தான் சொல்றேன். ம். அத வந்து தப்பா எடுத்துக்க வேண்டாம். அந்த அளவுக்கு ஒரு உண்மையா அந்த கலைய பாராட்டுறேன்னு சொல்ல வரேன். அந்த திறமைய நம்ம பாராட்டணும். சரி. அத வந்து எப்படி வேணா நீங்க பாராட்டலாம். அப்படி ஒரு விஷயமா வந்து தீயையும் நான் பார்க்குறேன். சின்மயியும் நான் பார்க்குறேன். சின்மயி வந்து அவங்களோட ஸ்டைல். ம். தீ வந்து அதே பாட்ட தீ பாடுனா எப்படி இருக்கும் அப்படின்னா, அதான் பாடியிருக்காங்க. அதுதான் ரஹ்மான் சார் பாட வச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு வெர்ஷன நம்ம கேட்க கேட்க பார்த்தீங்கன்னா, எப்பவுமே யூசுவலா இன்னொன்னு சொல்லுவாங்க. பொதுவா எல்லா பப்ளிக்ல ஒரு கருத்து இருக்கு. நான் ரஹ்மான் சாரோட பாட்டு வந்தவுடனே யாருக்குமே பிடிக்காது. கேட்க கேட்க பயங்கரமா பிடிச்சிரும். அதுதான் ஆமா. கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. ட்ரெண்டே மாறிடுச்சுன்னுலாம் சொல்லுவாங்க. ஆமா, ஆமா, அது வந்த உடனே டக்குன்னு பிடிக்காது. ஆனா கேட்டுட்டே இருக்கணும்னு தோணும். கேட்க கேட்க பயங்கரமா பிடிச்சிரும். ஆமா. நெறைய ஐட்டம்ஸ் சவுண்ட் ஆகட்டும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆகட்டும், புதுசு புதுசா வாய்ஸ் ஆகட்டும், ம். இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த தி வாய்ஸ் பாடுன இந்த பாட்டு, ரொம்ப எனக்கு அதில என்ன ரொம்ப அட்ராக்ட் ஆன விஷயம் என்னன்னா, தீயோட வெஸ்டர்ன் ஸ்டைல். தி வாய்ஸ் வந்து வெஸ்டர்ன் விப்ராட்டோஸ். ஃபுல்லா வெஸ்டர்ன் தான். அவங்கள வந்து ஒரு கர்நாடிக் பந்து விரலில பாட வச்சா எப்படி இருக்கும்னு நெனச்சாரு பாருங்க. க ம ப த ம ப க ம க ரே சா அந்த ஸ்டார்ட்டிங்கே அந்த க ம ப த நி ச நி த ப ம ப த ம ப க ம ப அதெல்லாம் வந்து அந்த பந்து விரலியோட எசன்ஸ். ஆ, ஆ. ஆரம்பமே ஆஹா! அப்படின்ற மாரி இருக்கும். அது வந்து இப்படி யோசிச்சாரு பாருங்க. அதுதான் அவருடைய ஒரு சிங்கர வேற மாரி காமிக்கணும். யாருமே செய்யாத ஒரு விஷயம் செய்யணுங்கிறதுல அவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் அது. அத கொண்டு வந்து இங்கே போடுறது, இத கொண்டு வந்து அங்க போடுறது, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இங்க பாத்தீங்க இதே பாட்டுல வந்து மிருதங்கம் சேர்த்திருப்பாரு. ஆமா, மிருதங்கம் அதே மாரி பாத்தீங்கன்னா, இந்த சாங் வந்து பஜன் மாரி இருக்கும். ஆமா. இது போக போக பாத்தீங்கன்னா, ஒரு இப்ப அ அ த ர ந ந ந ந ந த ர ர ர ர அப்படின்னா, அவன் த ர ர ரிப்பீட் பண்ணுவான். பட் ம். இவரு வந்து த ர ர ர ர ர த ர ர ர ர ஒரு டியூன வந்து மாத்தி அப்படியே ஒரு பஜன் ஸ்டைல்ல கொண்டு போய், ஆனா பஜன் மாரி இல்லாம, சினிமேட்டிக்கா அத கொண்டு போய் த ர ரே த ர ர த ரெ ர ரெ ரெ ர த ர ர ரெ ரெ ஹே ராமா ஹே அந்த பாட்டு புத்தம்புது பூ பூத்ததோ தரரரே ராரரே எல்லா பந்துவராலையுமே ஞாபகம் வரும் சார். ம், ம், பந்துவராலின்னு எடுத்துட்டீங்கனாலே இந்த ராகத்தோட ஒரு மகிமை என்னன்னா, ஆஹா! பாட்டு நல்லா இருக்கே! அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உள்ள இருக்கிற அந்த ராகம் தான். ம், ம். அது என்ன ராகம்னு அப்புறம் பார்த்துக்கலாம். அது ராகம் என்ன சுரங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உள்ள டச் ஆகுறதுக்கு காரணம் முக்கியமா அந்த ராகம். நிச்சயமா. அந்த ராகத்த வந்து பந்துவராலில இவரு ஆரம்பிச்சது வந்து, அதுவும் அந்த தம்பூரால ஆரம்பிக்கும் பாருங்க. ஆஹான்னு இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு யார்ரா அது? அப்படின்னு அப்படி அப்படி பார்க்க வைக்கிறது. அதாவது அந்த ஒரு டைவர்ஷன வந்து அட்ராக்ட் பண்ணி, ம். அவரே ஒரு டைவர்ஷன குடுத்து, வேற எங்கேயும் பார்க்காம இங்கேயே நீ பாருன்றதுக்கான அந்த அட்ராக்ஷன், அந்த கலை வந்து அவர்ட்ட நெறைய கத்துக்கணும். தி வாய்ஸ் வந்த உடனே டோட்டல் கலரே சரி, மாறும். இதுல என்ன வேடிக்கைன்னா, ரஹ்மானுக்கு 2 வாய்ஸும் தெரியும். தி ஆமா. வாய்ஸும் தெரியும், சின்மயி வாய்ஸும் தெரியும். அ தெய்வம் தந்த பூவெல்லாம் பாட வச்சவரு. அப்படிங்கும்போது அந்த வாய்ஸ்ல ஒரு குழவு, பாவம் எல்லாம் தெரியும். தீயோட வாய்ஸும் தெரியும். அவர் வந்து ஒரு காரணமா தானே நீ இதுக்கு இவங்க பாடட்டும்னு நெனச்சிருக்கலாம். இல்லையா? 100% அதுவும் அந்த அந்த வெரைட்டி குடுக்கணும்னு தான் சார். ஒரு ஹோட்டல் போறோம் சார் நம்ம. டெய்லி ஒரே ஹோட்டல்ல ஒரே இட்லி, சாம்பார் சாப்பிடுவீங்களா? வேற ஒண்ணு சார் ட்ரை பண்ணலாமே, இந்த புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணலாமேன்னு நெனைக்கிறோம்ல. ஆமா. அத அவர் மியூசிக்ல பண்றாரு. அது வந்து யாருக்காக பண்றாருன்னு நமக்காக தான் பண்றாரு. அவருக்காக பண்ணணும்னு கேட்கல. அவர் தனியா பாடி கேட்கல. ஊருக்கே வந்து விதவிதமா இப்ப இது இது அன்னைக்கே நடந்துச்சு சார். இந்த காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினான், சின்ன தகரம் கூட தங்கம் தான். எஸ்பிபி பாடியிருப்பாரு. அழகான ஒரு மெலடியா. அதே ஒரு ராவான மெலடியா அவர் சுக்விந்தர் பாடியிருப்பாரு. உதித் நாராயணன் சார் பாடியிருப்பாரு. ஸோ இது 2மே பார்க்கும்போது, என்னடா இதே மெலடி இவரு பாடும்போது வேற மாரி இருக்கு, இவரு பாடும்போது அந்த டிஃபரன்ஸ் குடுத்து ஒரு அட்ராக்ட் பண்ணார்ல. அந்த வெரைட்டி. இந்த சோசியல் மீடியா ஆட்கள் ஏன் அத சரியா புரிஞ்சுக்கல? ஒரு கலைய மதிக்க தெரியணும். அந்த கலைய வந்து ஆராதிக்க தெரியணும். அந்த ஒரு கலைஞன் உருவாகுறது வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நம்ம எப்படி சொல்றோம், ஒரு மனுஷன வந்து இப்போ கருவுல உள்ள சேர்றதுக்கு எத்தனையோ லட்சம் தாண்டி நம்ம வந்து அதில வந்து உள்ள ஃபியூஸ் ஆகி வந்து, ஒரு மனுஷனா இன்னைக்கு உட்கார்ந்துருக்கோம் நம்ம அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அது மாதிரி ஒரு கலைஞன் உருவாகுறது வந்து ரொம்ப பெரிய, பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா, பெரிய தேர்வுகள் நெறைய காம்படிஷன் தாண்டி, இதுக்கு ம். வந்து டிவிக்கு போகணும்னு அவசியம் இல்ல. சாதாரணமாவே எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தன் நுழையறான். உள்ள நுழைஞ்சு ஒரு பாட்டு பாடுறதுக்குள்ளார,
அவங்கவுங்க படுற கஷ்டமும், அதுக்கான எவ்வளோ உழைப்பு, எவ்வளோ அதுக்கான டெடிகேஷன், எவ்வளோ ப்ரேயர்ஸு, எவ்வளோ யாராவது கூப்பிட மாட்டாங்களா? நம்ம பாடிட மாட்டோமா? அந்த ஒரு பாட்டு ஹிட் ஆகிடாத எத்தனை பேரை நம்ம பார்க்குறோம். 2 பாட்டுமே இவங்க கேட்குறாங்க. அதே சேம் டைம் இவங்க யாருமே படத்த பார்க்கல. இல்லையா? இவங்க யாருமே படத்த பார்க்கல. படத்துல எந்த காட்சியில அது பொருத்தமா இருக்கணுங்கிறது ரஹ்மான் முடிவு பண்ணிருப்பார்ல. அதாவது என்னன்னா சார், இது வந்து எதனால இப்படி ஆயிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த கர்நாடிக் ராகத்த, கர்நாடிக் கர்வ்ஸு, கர்நாடிக் சங்கீதியும் சேர்த்து பாடி தான் இத்தனை வருஷம் எல்லாரும் கேட்டுருக்காங்க. ம். அதில ஊறி போயிட்டோம். ஆமா. எல்லாருமே எஸ்பெஷலி கேரளா ஆகட்டும், தமிழ்நாடு ஆகட்டும், கர்நாடக சங்கீதமே உள்ள இருக்கு. இப்போ வரைக்குமே இருக்கு. ராஜா சார் மியூசிக்ல எல்லாமே ராகம் உள்ள வச்சு ஆமா. வச்சு உள்ள தான் வைக்கிறாரு. நம்மள உள்ள ஃபீல் பண்ண வச்சிருக்காரு. ரஹ்மான் சாரும் பண்ணியிருக்காரு. ஆமா. அப்படி வளர்ந்துட்டோம் நம்ம. ஆமா. திடீர்னு ஒரு வெஸ்டர்ன் சிங்கர். சங்கதி வரும்போது இந்த இவ்வளோ ஒரு நல்ல ராகத்துக்குள்ள இந்த வெஸ்டர்ன் சங்கதியா? அது இப்படி ஒரு ஓப்பன் சிங்கிங்கா? எப்படி அது? அப்படின்னு யோசிக்கும்போது, ஒருவேளை சின்மயி பாடாமயே இருந்திருந்தால், அது வந்து ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். இப்ப இவங்க பாட போயி, இதுதானே நம்ம யூசுவலான நம்மளோட சங்கதி இவங்க தான் இதுதானே. இவங்க தான் நம்ம ஃப்ரெண்டு. இந்த சங்கதி தான் நம்ம ஃப்ரெண்டு. இந்த ஸ்வரம் தான், இந்த ஹேண்டில், இந்த மாரி ஃபீல் தான் நம்ம கேட்டு வளர்ந்துருக்கோம். இவங்க யாரு? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மாரி வந்து பார்க்குறாங்க. பட் நீங்க சொன்ன மாரி படம் ரிலீஸ் ஆகி, அது 4 தடவ கேட்கும்போது, இன்னும் அத ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுருன்றது தான் நான் ஃபீல் படத்துல பண்றேன். எந்த சிச்சுவேஷன்ல இந்த பாட்ட வச்சிருக்காங்க. எந்த சிச்சுவேஷன்ல வச்சாலும் சரி, அந்த தியேட்டர்ல அந்த எஃபெக்ட்டோட அந்த ஃபுல் பாட்டு கேட்க, அது வந்து ஒரு வெரைட்டியா பிடிக்க ஆரம்பிச்சு, ம். அடுத்தடுத்த படங்கள்ல தேவைப்படுற மாரி கூட ஆகலாம். அது அந்த வாய்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு கூட ஆகலாம். ஏன்னா, இப்போ நித்யஸ்ரீ மகாதேவன் மேடம் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து கர்நாடிக் டோட்டலா. அவங்க திடீர்னு ஜீன்ஸ் படத்துல கண்ணோடு காண்பதெல்லாம் வந்து ஓப்பனான ஒரு வாய்ஸா இருந்தது. ரொம்ப அட்ராக்டிவான ஒரு வாய்ஸா இருந்தது. ம். என்னது இது? இது வந்து சித்ராம்மா பாடி நல்லா இருந்திருக்குமா? எஸ் ஜானகி பாடி நல்லா இருந்திருக்கும்ல? இல்ல லதா மங்கேஷ்கர் பாடி நல்லா இருந்திருக்கும். நல்லா தான் இருந்திருக்கும். ஆனா, இப்ப இவங்க பாடும்போது கலர் மாறுதுல்ல. அந்த கலர். ஆமா. கலர் தான் நமக்கு தேவைப்படுது. அந்த கலர் வந்து பார்க்கும்போது அங்க தான் ரஹ்மான் சாரோட ஒரு மகத்துவம். அங்க தான் அவரோட மேஜிக். அங்க தான். இந்த ஒப்பீடு தேவையில்லைல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல இந்த ஒப்பீடு கண்டிப்பா தேவைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா, இந்த ஒப்பீடுனால தான் தீக்கும் நல்ல பேர் கிடைச்சிருக்கு. ரஹ்மான் சாருக்கும் நல்ல பேர் சோ கிடைச்சிருக்கு. ஒப்பீடு வேணுங்கிறீங்க. சின்மயிக்கும் நல்ல பேர் கிடைச்சிருக்கு. தக் லைஃப் ரிலீஸ் ஆகி, கமல் சார் வந்து சாதாரணம் கிடையாது சார். அவர் கலைஞன் அப்படின்னு எல்லாருமே டவுட் இல்லாம சொல்ற ஆள். அவர் வந்து ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்றாரு. ரஹ்மான் சார் இது ஒர்க் பண்ணிருக்காரு. அதுக்கு எல்லாருமே விஷயம் தெரிஞ்சவங்க. Of விஷயம் course, தெரிஞ்ச குரூப். மணியும் சொல்றேன். மணி சார் வந்து சும்மாவா? எத்தனை பார்த்துருப்பாங்க. எவ்வளோ வெற்றி, எவ்வளோ தோல்வி, எவ்வளோ கமெண்ட்ஸ், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே சார் உங்களுக்கு. அத்தனையும் தாண்டி பார்த்தவங்க ஒரு சாதாரணமா ஒரு விஷயத்த பண்ணிடுவாங்களா? ஒத்துப்பாங்களா? இவங்கெல்லாம் ட்ரெண்ட் கிரியேட்டர்ஸ். ட்ரெண்டை புதுசா கிரியேட் பண்றவங்க. இருக்கிறதே பண்றவங்க தான். நம்ம எதிர்பார்க்குற ஆடியன்ஸ் அப்படின்னா இருக்கிறதே எதிர்பார்க்குறாங்க. ஆனா அவங்களுக்கு அதை விட சூப்பர் ஐட்டம் ஒன்று கொடுக்குறேன்டா, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, இதை கேட்டு பாரேன் அப்படின்ற அந்த அவசரம் அவங்களுக்கு. வெயிட் பண்றதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. டைம் இல்ல. வெயிட் பண்ணி பார்த்தா கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே பிடிக்க தான் போகுது. சரி, அந்த ஃபங்க்ஷன்ல சின்மயி பேசும்போது இன்னொரு விஷயத்த அப்படியே ரொம்ப மனசு வெறுத்து போய் சொன்னாங்க. நான் 5 வருஷமா என்னை பாட விடாம சில சதிகள்லாம் நடந்தது. அதெல்லாம் நான் வந்து தாங்கிக்கிட்டேன். அஃப்கோர்ஸ் என்னுடைய இன்லாஸ், என்னுடைய கணவர் எல்லாரும் சேர்ந்ததுனால எனக்கு அந்த பலம் கிடைச்சிது. அதை நான் தாங்கிக்கிட்டேன் அப்படின்னு இன்றைய தலைமுறைக்கு அவங்களோட அட்வைஸும் பண்ணாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி நேரங்களில் சப்போர்ட் பண்ண ஒருத்தர் வேணும் உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கலைஞனை வந்து இப்படிலாம் வந்து தடுக்க முடியுமா? இது மாதிரிலாம் செய்யலாமா? சார், இது வந்து இந்த துறை மட்டும் கிடையாது. எந்த துறையிலுமே பலம் யாருக்கு இருக்கோ அவங்க வந்து கண்டிப்பா அவங்களுக்கு பலம் இருக்கு அப்படிங்கிறத புரிய வச்சுட்டு தான் இருக்கு. இந்த துறையும் கிடையாது. எந்த துறை இப்போ கிடையாது. பல வருடமா ராஜா காலத்துலேருந்தே இது நடந்துட்டு தான் இருக்கு. திறமையில அழுத்துறது. திறமையை அழுத்துறது இல்லை, அவங்க யாருன்னு சொல்றது. நான் யார் தெரியுமா அப்படிங்கும்போது வந்து யூஸ்வலாக சின்ன சின்ன ஒரு கம்பெனியில் கூட நடக்குது. சார் ஐயா வர்றாரு அப்படின்னு எந்திரிச்சு நிற்கணும். எந்திரிச்சு நிற்கலையா நீ அப்படின்றத ஒரு பார்வை பார்க்குறாங்க. இது பொதுவாக ஒரு மனுஷனோட சாதாரணமான ஒரு குணம் தான். இது வந்து இவங்க அவங்கன்றதை விட இதில் வந்து நமக்கு யாருக்கும் அந்த மாதிரி நடக்கக்கூடாது. அப்படி நடக்கும் பட்சத்தில் என்னன்னா, ஒரு கலை செத்து போயிடுது. அந்த கலையும் அந்த திறமையும் அந்த ஒரு ப்ராக்டிஸும் அந்த டெடிகேஷனும் எவ்வளோ உட்காந்து பாடியிருப்பாங்க, எவ்வளோ உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ கிளாஸ் போயிருப்பாங்க, எவ்வளோ நைட்டும் பகலும் யோசித்து அழுதுருப்பாங்க. வாழ்க்கையில் நம்ம முன்னேற முடியாதான்னு ஒவ்வொரு கலைஞர் இப்போ நிறைய கலைஞர்களை பார்க்குறேன். நிறைய இப்போ நான் வந்து இப்போ ஒர்க் ஷாப்லாம் நடத்துகிறேன். சரி. நிறைய பேர் பார்க்குறேன். அத்தனை ஒரு ஆர்வத்தோட ஒரு பாட்டு கிடைச்சிடாதா, ஏதாவது ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடாதான்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஸ்மியூல்னு ஒரு ஆப்பெல்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட 1000 லட்சம் பேர் அதை பாடி அவங்க நல்லா இருக்குமோ இருக்கோ அதை பற்றி கவலை இல்லை. நான் பாடி ஒரு 2 பேர் எனக்கு கமெண்ட் பண்ணாங்க. அது போதும் எனக்கு. அப்படிலாம் இருக்காங்க. அவ்வளோ தூரம் ஒருத்தங்க ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக ஒருத்தங்க வர முடியல அப்படின்னா அது என்ன காரணம்? நான் உள்ளே போக எனக்கு அதுக்கு எனக்கு தெரியாது.
எனக்கு தெரியாமல் நான் பேசவும் முடியாது. நான் வந்து பட் அது ரொம்ப வருத்தமான விஷயம் தானே. பயங்கர வருத்தம், பயங்கர பாவம். ஆக்சுவலாக என்னுடைய தங்கச்சியாக நான் பார்க்குறேன். சின்மையை வந்து ஒரு தங்கச்சியாக பார்க்குறேன். அதுக்காக சப்போர்ட் பண்ணுறேன், அவங்கள சப்போர்ட் பண்ணுறேன், இவங்கள சப்போர்ட் அந்த ஏங்கிளுக்கே நான் போகிறேன். யாராக இருந்தாலும் செம்மைக்கு நடந்து பாவம், அது ரொம்ப பாவம். அப்படி ஒருவேளை அவங்க சொல்கிற மாதிரி 5 வருஷம் அவங்களுக்கு போயிடுச்சுன்னா அவங்க பாவங்கிறத விட லிசனர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப பாவம். இன்னைக்கு இந்த பாட்டு நல்லா இருக்கா இல்லைன்னு பேசிட்டு இருக்கோம், நல்லா இருக்குன்னு பேசிட்டு இருக்கோம், இந்த பாட்டு சூப்பராக வந்திருக்குன்னு பேசிட்டு இருக்கோம், அதை பற்றி ஆராய்ச்சி பேசிட்டு இருக்கோம். ஆனால் இப்படி எத்தனை பாட்டு நம்ம பேச முடியல. அதை வந்து நம்ம மிஸ் பண்ணது அவங்க கிடையாது, நம்ம தான். ஸோ அந்த கலைஞர்களை பொதுவாகவே கலையில் மட்டும் தொந்தரவு பண்ணாமல் பர்சனலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். அது அது யூஷுவல். அது எனக்கு உங்களை பிடிக்கலன்னா நான் திட்டுவேன் ஃபோன் பண்ணி, ஏன்னா நான் வந்து என்ன வேணால் செய்வேன். அது வந்து பர்சனல். ஆனால் ஒரு நியாயமான ஒரு 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 மனசாட்சியோட, ஒரு தெய்வ பக்தியோட, ஒரு நியாய தர்மம் பார்க்குறவங்களா இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய கலையில் கை வைக்க, தொழிலில் கூட கை வைக்கலாம். தொழில் கூட நீங்கள் தப்பு பண்ணலாம். அதை ஒரு ஒரு பொட்டி கடை வச்சுட்டு அதை இடிச்சிடலாம் அப்படின்னா அது வேற. ஆனால் அந்த கலை இருக்கு பாருங்க, அது வந்து இறைவன் டைரெக்டாக நம்ம கொடுக்கறது. அது எப்போ வரும், எப்படி வரும். இப்போ ராஜா சார் சொல்வார்ல, கம்போசிங் உட்காருவேன் என்ன நடக்குதுன்னு தெரியாது, அங்கே ஒரு அருமையான டியூன் யார் கொடுக்குறாங்க, அது இறைவன் கொடுக்குறது. அந்த ஃப்ளோ வந்து நம்மளோடது கிடையாது. அப்படி ஒரு விஷயம் நமக்காக நடக்கும்போது அதை வந்து நடக்க விடாமல் பண்ணுறது வந்து ஒரு பாவ செயல் மாதிரி தான் நினைக்கிறேன். அது கர்மா ரிட்டன் ஆயே தீரும், யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும் சரி. இப்போ உங்களை மாதிரி நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்கல்ல, மேல் சிங்கர்ஸ், ஃபீமேல் சிங்கர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, யாருமே வந்து அவங்களுக்காக குரல் கொடுக்கலையே அப்படின்னு சொன்னால் என்ன பதில் சொல்வீங்க? ஒரு பயம்தான். ஏன்னா மனசு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்படி உங்களுக்கு நடந்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க, அப்படி நம்ம அதை கேட்கும்போது ரொம்ப மனசு வருந்துறேன். நான் எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிடலாம். நம்ம வேறு யாரையும் திட்டுறதோ, வேறு யாரையும் சொல்கிறதோ, அவங்கள நம்ம அப்படிலாம் பகிச்சுக்கிறது எல்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம வீட்டில் ஒரு தங்கச்சி இருந்தா வச்சுக்கோங்க, சின்மி மாதிரி ஒரு தங்கச்சி நம்ம வீட்லேயே ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது, ஏன் நம்ம எதிரி வீட்லேயே இருக்கட்டுமே, அவன் தான் எனக்கு எதிரி, ஆனால் அந்த பொண்ணுக்கு அப்படி நடக்காமல் இருந்திருக்கலாம் அப்படி நினைப்போம். அது மாதிரி சின்மையை நினைக்கும் போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். மற்றவங்க யாராவது சொல்லியிருக்கணும் அப்படின்றதும் நான் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் நினச்சிருக்கேன். பட் அது அகெயின் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா சிங்கர்ஸுமே நான் முதல் இந்த ஒரு பாட்டு பாடணுன்னு ரொம்ப ஆசையோட, ஆர்வத்தோட இன்று வரை இப்போ வரைக்கும் எல்லாருமே இருக்கும். ஒரு பாட்டு இப்போ ரஹ்மான் சார் கூப்பிட்டு ஒரு பாட்டு கொடுக்க மாட்டாரா, இளையராஜா சார் கூப்பிட்டு ஒரு பாட்டு கொடுக்க மாட்டார். இளையராஜா சார் எவ்வளோ கொடுக்குறாரு, என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படிலாம் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது இப்படி ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு காரணத்தினால இல்லாமல் போகுது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப யாருக்குமே நடக்கக்கூடாது. இது இப்போ லேடிஸ்க்கு மட்டும் கிடையாது சார், ஜென்ஸுக்குமே அவங்கவுங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஆனால் பிரச்சனையை பாருங்கள், ஆனால் கலையிலையும் அந்த க்ரியேட்டிவிட்டி, அந்த டிவைன், அந்த ஒரு ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ரொம்ப பரிதாபமாக நினைக்கிற ஒரு விஷயமா இருக்கேன். இவ்வளோ தாண்டி அப்புறமும் அவர் ரஹ்மான் கூப்பிட்டுருக்காரு பாருங்க. அதுதான் அவங்களுக்கு நல்ல நேரம். இப்போ நான் ஒரு அஸ்ட்ராலஜர் சார், அஸ்ட்ராலஜி தெரியுங்கிறதுனால சொல்கிறேன். இப்படி தான் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நான் வேறு யாரையும் நான் பகைச்சிக்க முடியாது, எனக்கு எல்லாருமே எனக்கு வேணும். அந்த வகையில் வந்து அஸ்ட்ராலஜிக்கலி பேசணுன்னா அவங்களுக்கான அந்த ஒரு டைம் வந்து சரியில்லை, அந்த நேரங்கள் அவங்களால பெருசாக வர முடியல. இப்போ அவங்களுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. அந்த நல்ல நேரம் வந்து ரஹ்மான் சார் மூலமாகவும், மணி சார் ரூபத்தில், ரஹ்மான் சார் ரூபத்துலையும், கமல் சார் ரூபத்துலையும் ஒரு நல்ல கவலைப்படாத கண்ணா நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு ஒரு டீம் வந்திருக்கு. வந்து கவலைப்படாத நான் பாட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் ரஹ்மான் சார் வந்து சீரியஸாக சொல்கிறேன், இந்த மனசுக்கு மரியாதை கொடு. ஏன்னா இறை நம்பிக்கை, அந்த பக்தி இருக்கிற யாராக இருந்தாலும் மனசுக்கு அவங்களுக்கு வேலை பண்ணும், மனசு வலிக்கும். அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க வந்து வேடிக்கை பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த வகையில் இவரும் சும்மா இல்லை. அதனால தான் திருப்பி அவங்கள கூப்பிட்டுருக்காங்க. இந்த பாட்டு ஹிட்டாக நல்ல டேலண்ட் வந்து நல்லா இருக்கணும் சார், எனக்கு அவ்வளோதான். நல்ல டேலண்ட் உழைக்காமே இருக்கிறவங்க வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா. ஏன்னா நம்ம யார் சொல்கிறதுக்கு, அது இறைவன் கொடுத்த வரம், அது யார் வேணால் வரலாம். ஆனால் அந்த உள்ள ஆசையாக ஒரு ஒர்க் பண்ணி திறமையோட நான் 5 வருஷம் பாட முடியலையே அப்படின்னு அந்த அந்த அழுகை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு கேட்குறது. பாவம் தான், யாராக இருந்தாலும் பாவம். கமல் வந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் பேசும்போது தமிழையும் கன்னடத்தையும் ஒப்பிட்டு பேசுகிறார். தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம்ங்கிறாரு. தமிழ் வந்து மூத்த மொழி, கன்னடம் அதிலிருந்து பிறந்தது. இதை சொல்லணுமா அங்கே வந்து காரைக்குடி கம்பன் விழாவில் சொல்ல வேண்டிய விஷயத்தை போய் எவரையே இங்கே சொன்னார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? ஓம் நமோ ஓம். அப்போ சார் வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? என்னாச்சு உங்களுக்கு? இல்லை திடீர்னு தியானம் பண்ணணும்னு தோணிச்சு சார். என்னமோ தெரியல, இப்போன்னு பார்த்து அந்த மெடிடேஷன் ஆசை வந்துருச்சு எனக்கு. திடீர்னு ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு பக்தி வரும் சார்.
அது என்னவோ தெரியல, இந்த செகண்ட் நீங்க கேட்ட உடனே அந்த பக்தி வந்துச்சுன்னா பார்த்துக்கங்களேன். நோ கமெண்ட்ஸுங்கிறீங்களா அப்ப? இல்ல சார், தியானம் பண்ணணும்னு தோணுது எனக்கு. வேண்டாதுங்கிறீங்க. உள்ள பயந்து நடுங்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். டீசென்ட்டா இருக்கேன்னு அர்த்தம். படமே இவரு செலவு பண்ண படம். அப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுமோன்னு எனக்கு தோணுச்சு. ஓ!